எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஏன் 2வது படித்தேன், நான் மணியால் எனக்கு தூக்கம் வரல, அதனால் நான் 2வது படித்தேன். ஓகே, இந்த கதையோட டைட்டில் என்னென்னா மம்மி டு சேவ் மீ. எல்லோரும் படமாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இது தான் ஒரிஜினல் கதை. ஏன்னா நான் கூகுள்லேருந்து இந்த கதையை சுட்டிட்டேன். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, 1987 ஒரு வில்லேஜில் ரெண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க ஹஸ்பண்டுக்கு யூகே லண்டன் கிண்டமன் இடத்துல கிண்டமன் நினைக்கிறேன். அங்கே வேலை கிடச்சிருச்சு. என்னென்னா போஸ்ட் வேலை என்னென்னா டெலிகிராம் மணி ஆர்டரு இந்த மாதிரி. ஓகேவா? அதனால் அந்த வேலை கிடச்சிது. நம்ம இதில் பார்த்தா போஸ்ட்டில் வேலை கிடச்சிது. வேலை பண்ணுறது போகிறாரு. அதனால் 2 வருஷமாக அவங்களுக்கு எந்த மெசேஜும் வரல, ஒரு காலில் ஒரு இது இல்லை. இவங்க போய் பார்க்கும்போது தெரியுது இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அப்போ என்னென்னா அந்த இதில் அந்த காலையில் இவங்க சிசர் அட்டன் பண்ணிடுறாங்க, கை வெடிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க மாசமாக இருக்காங்க. அப்போ தான் இவங்க பிள்ளைக்காக வாழ்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் போனதுக்கப்புறம் இவங்க வெயிட் லாஸ் ஆகிறாங்க. இதனால் என்னென்னதுனால தெரியல, இப்படி ஒரு ஆள் செஞ்சு வச்சிருப்பாங்க, எலும்பு வச்சதெல்லாம் எலும்பாயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக பார்த்து வச்சுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணதுன்னு சொல்லலை, அந்த சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை தூக்கிட்டே சர்ச்சு போகிறாங்க. இதனால் இவன் இந்த நேரமே இருக்கா, எப்படி பிள்ளை பார்த்துக்குவா அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு என் பிள்ளை சிஸ்டர் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க போய் சண்டை போட்டு என் பிள்ளைங்களை கொடுத்தாங்க. இவங்க சொல்ல முடியாது, நான் கூட கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணாங்க, சிஸ்டர் கழுத்து பிடிச்சி நிறுத்தி சாதிச்சிடுறாங்க. ஓகேவா? அங்கே சேர்ச்சி யார் சொந்தமாக இல்லை, ஆனால் அங்கே உள்ள சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள ஆளுங்க சேர்ச்சில் உள்ளவங்க சொந்தம் தானே. இப்போ என்ன பண்ணாங்க, சிஸ்டரை சாடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களை கொல்ல வராங்க. இவங்களையும் பிள்ளையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி காடு போயிட்டு ஒரு மலையில் போயிட்டுறாங்க. அதான் ஓகேவா? ஓகே, நிற்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க முட்டா வேலை செஞ்சாங்க. அந்த டைமில் எதாக இருந்தாலும் பேசிட்டு இருந்தா சரி, இல்லை அவங்க மலையில் ஓடுனாலும் சரி, நானும் அதுதான் எதிர்பார்ப்பேன். ஆனால் பார்த்தா இவங்க சொந்த பிள்ளை கழுத்து நிச்சு கொண்டுட்டு அங்கேருந்து குச்சிடுறாங்க. குச்சிதுக்கப்புறம் அங்கே ஒரு கிளை இருக்குது. கிளைனா கிளையும் வந்தது. அங்கே போய் நம்ம உளுந்துட்டு அந்த சைட்டு இப்படி போகும்போது இந்த கிளை இருக்குன்னா இடிச்சிச்சுன்னா பிள்ளை அப்படியே அங்கே இருச்சு. இவங்க கை காலம் அப்படியே பிடிச்சா இப்படி பேசி இப்படி உடஞ்சிக்கிறாங்க. தண்ணியில் ஊற்றி செத்துறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க கொண்டு ஒரு பிள்ளைங்க 5 வயசு. ஓகே, என்ன பண்ணுறாருன்னா சொந்த பொண்டாட்டி சுட்டுறாரு. என்னென்னா அவங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி சுட்டுறாரு. அந்த தாத்தத்தை பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் ஒரு பிள்ளை 5 வயசு. அந்த பிள்ளைக்கு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாது, கண்ணாடி கண்ணு தெரியாது. என்ன பண்ணுறது, ஒரு பேர் எடுக்கும்போது அவர் பிள்ளைக்கும் இவங்களுக்கு சொல்கிறாரு, ஏன் அம்மா எங்கே போயிட்டாங்க, நீங்கள் எங்கே இங்கே கூட்டிகிட்டு போய் இவரோட சொல்லி வாய் மூணுட்டு போது அந்த சைடு சொல்லியா அது காலையில் ஒரு இது மாதிரி இது பனியாக இருக்கும். அப்போ நம்ம காடி போகும்போது இந்த சைடு ஒரு மழை இருக்கும், யூட்டன் போகிற மாதிரி விட்டு அப்படி கீழே காடி ஒரு பள்ளத்தில் இதாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணும்போது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது போய் இருக்கும்போது ஒரு வீடு வருது. அந்த வீடு தான் அவங்களோட வீடு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வீடு போயிட்டு சாப்பிட ஏதாச்சும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்க சொந்த பிள்ளையை பிள்ளையை கொல்லாம் பார்க்கல பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அது கூட கண்ணாடி கழட்டிட்டு சுகம் கரு தலையை போட்டுட்டு எலும்பாக இருந்தது போயிருக்கோம் 4 வருஷம். ஆனால் அந்த பிள்ளை கண்ணுக்கு தெரியாது. நான் தான் சொல்லி அந்த பிள்ளை கண்ணாடி ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியல, அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பம் தெரியல. ஆனால் அந்த சீட் பண்ண பார்த்து அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே சாவடி ராணத்தில் கூட்டிகிட்டு போயிடுது. அந்த அவங்க பிடிச்ச கொடுத்தாங்க உடம்பு கூட்டிகிட்டு. அப்போ நம்ம ராத்திரி இந்த பிள்ளையும் அந்த கை குழந்தையும் இருக்காங்க. பசியில் விளையாடு ஒரு கை குழந்தை. அப்போ நம்ம பண்ணுவோம், ஒரு சத்தம் போட்டு டக்குன்னு நிற்கிறது ஒரு ஞாபகம் ஒன்று அப்படி இருக்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்டு அப்புறம் எப்படி பார்க்குறாங்க, சேரி பழம். ஓகே, அந்த சேரி பழத்தை இப்படி வருஷம் 3 மாதம் போக அவங்க அப்பாவோட தம்பிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணல. அப்போ இவர் அந்த பிள்ளைங்களை தேடுறாரு, எங்கே போயிருக்காரு. கடைசியாக தேடி பார்க்கும்போது பிள்ளைங்க எப்படி தோணுது. தாசன் கார்த்தோன் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த முடி அப்புறமே இருந்துக்கிட்டு மூஞ்சில் சேரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கருப்பாகி சுடார் இல்லாமல் ஸ்பேண்டராக எடுத்துட்டு அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க.
என்ன பண்ணுறது கூட்டி போய் சைஸ் காண்டுட்டா ஏன்னா இப்படி மனதில் பாதிப்பான அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குமா அங்கே கூட்டிகிட்டு போகிறது என் வாய் வெள்ளை வளர்த்து அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு பிள்ளைங்களை குணமாக்கி கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சித்தப்பான சித்தி தான் அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் போனதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லை. போகும்போது பிரச்சனை சத்தம் அந்த இருக்கிற சிவரில் கண்ணங்கரையில் இருக்கும் அந்த ஓட்டம் அது என்ன தெரியுது ஓகேவா. அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க இங்கேருந்து சீட்டு காட்டுறாங்க. ஆனால் அவங்களும் இன்னொரு சத்தம் இருக்கும் தெரியாது. அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் பேச ஆரம்பிக்குது. மந்தபூசி பேசாதீங்க. பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சித்தி ரொம்ப பெரிய படிக்கும் போது இந்த சீட்டு விட்டு நீ என்ன பண்ணுறன்னு கிட்ட பிள்ளை பண்ணும்போது அப்போ தான் 2 பிள்ளைங்க மேலே கீழே மேலே வருது. சொல்லுங்க சித்தி யார்கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்ப சித்தி டப்புன்னு துணி ஓகேவா. அப்படி இப்படி போக கடைசியாக அந்த வீட்டில் அந்த கேஸு விசாரிக்கிறாங்க. என்னென்னா அந்த பொம்பளை இந்த மாதிரி நம்ம சொன்னதுக்காக அந்த மாதிரி இதாச்சு. இப்படி போக இதாகும்போது கடைசியாக அந்த சொன்ன சித்தி அந்த மலைக்கு போயிட்டு அந்த ஏற்ற சொன்ன அந்த கல்லில் மடிச்சு அப்படின்னு அந்த பேபியோட எலும்பு கட்டி என்னென்னா எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ என்ன நம்ம ஒரு பெரிய கிரம் அந்த 2 பிள்ளைங்க அந்த ஆத்மா அந்த ஆத்மா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பலாம் சுற்றி வச்சு ஒரு வெள்ளை கவுன் 2 பேர் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் மரம் வச்சு விசாரிக்கிறேன். அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த கண்ணாடி போட்டு பிரச்சனை ஒரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சித்தி அந்த பேபி அந்த எலும்பு தூக்கிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆத்மா பிடிச்சிருப்பாங்க போது அது சொன்ன சின்னோண்டு வாடி அது போயிட்டு அம்மான்னு கூட்டிடுச்சு. அப்போ அந்த எலும்பு கூட அந்த சொந்த பெத்த பிள்ளை எலும்பு இந்த பிள்ளை பிடிச்சாங்க. அந்த எலும்பையும் பிடிச்சிட்டு வரும்போதே என்ன நடக்குதுன்னா அந்த சொன்ன கடைப்பிடிற பிள்ளை நான் வரலை எனக்கு உன்னை கண்டல் பிடிக்கல எனக்கு 10,000 இருக்குன்னா அந்த ஆத்மா கட்ட சொல்லுது. அப்போ இந்த சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தங்கச்சி கிட்ட சொல்லுது வா நம்ம அம்மா கூட போகிறேன்னு சொல்லிடும் போது அக்கா கட்டி சொன்னாங்க இல்லை நான் அம்மா கூட வரல அம்மா எனக்கு கோவமாக இருக்காங்க என் கூட வான்னு சொல்லி தங்கச்சி கொடுப்பாங்க. தங்கச்சி வரல கடைசியாக தங்கச்சி விடும்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அந்த பிள்ளையை கவர் பண்ணுறேன். அவங்களுக்கு கவர் பண்ணி கீழே இறக்குறாங்க. தங்கச்சி உடனே தங்கச்சி சித்தப்பா அழுகுறாங்க. மலையில் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு பாப்பாத்தி கூண்டு வெடிச்சு பாப்பாத்தி அது ஒரு பாப்பாத்தி தங்கச்சியோட கையில் இருந்தது. அப்போ தங்கச்சி லீசான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பாப்பாத்தி பார்த்துக்கிறாங்க. இந்த காலத்துலையும் யாரும் பெற்ற தாயை மாற்றிக்கிறாங்க. ஆனால் பெற்ற பிள்ளையாக நினச்சி இறந்து போனாங்க. இன்னொரு மொழியும்